வணக்கங்க. உங்களுடைய பெயர், எந்த ஊர் அப்படின்னு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய பேர் ஸ்ரீதர், அரியமங்கலம் கிராமம், திருச்சி மாவட்டம், திருவெரும்பூர் வட்டாரம். என்ன தொழில் செய்கிறீங்க? நாங்கள் விவசாயம் தாங்க. ரைட். ஆரம்பம் முதலே விவசாயம். நான் வந்து எம்எஸ்சி இது ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு நான் இதில் தான் இருக்கேன், விவசாய இதில் தான் இருக்கேன். வாழை, நெல் சாகுபடி பண்ணுவோம். இப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் நாங்கள் மாறி 2006லேயே நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினோம். அதுலேருந்து தொடர்ந்து இது இயற்கை விவசாயம் தான். நெல் சாகுபடி ஏரியாவில் மேஜராக வந்து எனக்கு ஒரு 8 ஏக்கர் மட்டும் ரெகுலராக அந்த இயற்கை விவசாயத்தில் பண்ணுறோம். அதில் வந்து அந்த இடுபொருட்கள் தயார் பண்ணுறது, அதனால் அந்த ஏரியா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மீதி ஏரியாவுக்கும் நான் விஸ்தரிச்சுட்டு வரேன். மகிழ்ச்சி. இப்போ நெல் மட்டும் ஆர்கானிக்கில், அதாவது இயற்கை விவசாயத்தில் எவ்வளவு ஏரியாவில் பண்ணுறீங்க? 8 ஏக்கர் பண்ணுறோம். 8 ஏக்கர். ரைட்டுங்க. இப்போ அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பூச்சி மருந்து உரமெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த விவசாயம் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் என்ன சிரமங்கள் எது இருக்கா? ஒன்றும் சிரமம் இல்லையா? சிரமம்னு சொல்லலாம், எல்லாமே விவசாயத்து சிரமம் தான். ஆட்கள் கிடைக்கிறது, எல்லாம் தண்ணி பிரச்சனை எல்லாமே இருந்தால் கூட இயற்கை விவசாயத்தில் வந்து இந்த மாதிரி இந்த மருந்து அடிக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறோம். நன்மை செய்யும் பூச்சிகளை கவர்ந்து பண்ணாலே விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் கெமிக்கலுக்குன்னு போனீங்கன்னா அந்த விவசாயம் வந்து நன்மை செய்கிற பூச்சியை தான் முதல்ல காலி பண்ணும். அடுத்தது தான் இயற்கை அந்த அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதில் மாறி அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்ப்ரேவும் கொடுக்கல. ஈவன் மீதி நெல் ஏரியாவுக்கும் கூட நாங்கள் வந்து எந்த கெமிக்கல் ஸ்ப்ரேவும் கொடுக்கறதில்ல. அது மாறிட்டோம். நாங்கள் முதல்ல மாறினா தான் மனசு அளவில் சரி. முதல்ல ஒரு வருஷம் அவ்வளோதான் ஈல்டு கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நார்மல் அதோட கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ இங்கே இந்த இயற்கை விவசாயத்தில் நெல் என்னென்ன வகையான நெல்கள் நீங்கள் பயிர் செய்கிறீங்க? நாங்கள் வந்து இந்த வருடம் வந்து நாங்கள் தூயமல்லி, கருப்பு கவுனி, சிவன் சம்பா, ஆந்திரா பொன்னி வந்து செஞ்சுருந்தேன். போன வருஷம் வந்து நாங்கள் சீரக சம்பா, வெள்ளைப்பொன்னி, ஆத்தூர் கிச்சலி சம்பா, தூயமல்லி 4 பண்ணியிருந்தோம். இப்போ அதை மார்க்கெட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். சரி, இதை ஒரு தூயமல்லிக்கு நல்லா டிமாண்ட் இருக்குன்னாங்க, கருப்பு கவுனி நல்லா இருக்குது டிமாண்ட் இருக்குன்னாங்க, அதனால் அதுக்கு போகலான்ட்டு. சரிங்க. இப்போ நீங்கள் உங்கள் வயலில் உற்பத்தி பண்ணக்கூடிய இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்கள் வந்து சந்தைப்படுத்துகிறீங்கல்ல, அது வந்து நேர நுகர்வோர், அதாவது பொதுமக்கள் வாங்கிக்கிறாங்களா இல்லை கடைகளுக்கு கொடுக்குறீங்களா? இல்லை, கடைகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா எல்லாமே நேரடியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சு வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் நம்ம ஒன்றும் விளம்பரங்கிறது அவங்களோட கன்சூமர் ஏற்கனவே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணவங்க வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதனால் வந்து தனி எதுவும் கடைக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு இல்லை, எல்லாமே இங்கே விற்று போகுது. எங்கள் விவசாயிகள் நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் ஏற்கனவே ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கெமிக்கல் பண்ணாலும் எங்கிட்ட நெல் வாங்கிக்குவார். அவர் வெளியில் விற்றுட்டு என்னோட நெல் வாங்கிக்குவார். அவங்களும் இந்த தொடர்பில் தான் இருக்காங்க. உங்கள் வயல்வெளியில் கிடைக்கக்கூடிய இந்த நெல்லோட இது இருக்கு இல்லையா, வைக்கோல், அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? வைக்கோல் நாங்கள் நாட்டு மாடு வச்சுருக்கேன். சரி, ஒரு 10 மாடு இருக்குது அந்த வச்சுங்களேன். அதனால் எங்களோட தேவைகளுக்கே அது இதாகலை, அதை எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் வெளியில் விற்பனைக்குங்கிறது ரொம்ப ரேர் வந்துச்சுங்களேன். எங்களோட மாட்டுக்கு தீவனத்துக்கு சரியாக போகும். இப்போ உங்கள் அனுபவத்தில் மற்ற வைக்கோல்களை வாங்கி மாடுகளுக்கு போடுறதை காட்டிலும் இந்த இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ண வைக்கோல்களை போடுறதுக்கும் மாடு எதுவும் பால் கூட கறக்குதா? ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? நான் வெளி வைக்கோலை போடாதனால தெரியல. ஆனால் எங்களோட வைக்கோலுக்கு நல்லா தான் இருக்குது. அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் மாடுக்கு வந்து இல்லை. அதுக்கு வந்து இதை டேஸ்ட் பண்ணி அதான் சொன்னேன், ஒரு தடவை வாங்கி தீர்ந்து போய் நான் வெளியிலேருந்து வாங்கி போட்டதை வந்து நுகர்ந்து கூட பார்க்கலிங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாங்கினதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. வைக்கோல் வெளியிலேருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ண வைக்கலை. அதனால் என்னோடய வைக்கோல் நல்லா இருக்குங்கிற ஒரு இது அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அது நான் ருசிச்சு தான் சாப்பிடுதுங்க. அந்த மகிழ்ச்சி. இப்போ வந்து நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நெல் அரிசியைத்தான் சாப்பிட்ணும்னு விரும்புகிறாங்க பொதுமக்கள் நிறையா. அந்த அடிப்படையில் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்களுடைய தொடர்பு எண் சொல்லுங்களேன். 944 35 9 222 9 329. ஐயா, தொடர்ந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி பொதுமக்களுக்கு உரம் இல்லாத, பூச்சி மருந்து அடிக்காத உணவுப் பொருட்கள் கிடைக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.